வெல்கம் டு தமிழ் சினிவுட். நடிகர் சமந்தா அவர்களுடைய முன்னாள் கணவரான நாக சைத்தன்யாவுக்கும் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் மூலம் நடித்து ஃபேமஸான சோபிதா அவர்களுக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் இரு வீட்டார் சம்மதத்தின் அடிப்படையில் நாகார்ஜுனா அவர்களுடைய வீட்டில் நடந்திருக்கு. கூடிய விரைவாக இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க. இது நாகார்ஜுனாவுக்கு இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் நடிகை சோபிதாவுக்கு இது முதல் திருமணம் தான். இன்னைக்கு நடிகர் யாஸ் அவர்களுடைய டாக்ஸிக் திரைப்படத்துடைய பூஜையை ஹைதராபாத்தில் ரொம்ப கிராண்டாக போட்டிருக்காங்க. இந்த படம் கீதா மோகன்தாஸ் இயக்கத்தில் யாஸ் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த படத்தில் நயன்தாரா ஹீரோனியாக நடிக்க போகிறதா தகவல் வெளியானுச்சு, ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இன்றைக்கி இந்த படத்தோடைய பூஜையை போட்டு இன்றைக்கி இந்த படத்தோடைய முதல்கட்ட ஷூட்டிங்கை தொடங்கியிருக்காங்க. ஏப்ரல் 10 அடுத்த வருடம் இந்த படம் நேரடியாக தியேட்டரில் பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக ரிலீஸ் ஆகும்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இதனால் படம் அடுத்த வருடம் சம்மர் ஸ்பெஷலாக ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த படம் பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக உருவாகுது. ஹிப்ஹாப் தமிழை தற்போது நடித்து ரிலீஸுக்கு தயாராக உள்ள கடைசி உலக போர் திரைப்படத்துடைய சென்சார் அப்டேட் வெளியே இருக்கு. நாளைக்கு 6 மணிக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை படக்குள்ள ரிவீல் பண்ண போறாங்க. இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் யூஏ சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 90 minutes. இன்னைக்கு நடிகர் ஃபகத் ஃபாசில் அவர்களுடைய பிறந்தநாள். இதனால புஷ்பா 2 படக்குழு அவருடைய புதிய பிறந்தநாள் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டர்ல அல்லு அர்ஜுன் அவர்களுடைய ஆயுதத்தை வேட்டையன் படக்குழும் ஃபகத் ஃபாசில் அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷல் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அதே போல ரஜினி, ஃபகத் ஃபாசில், அமிதாப் பச்சன் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட போட்டோவும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வேட்டையன் திரைப்படத்தோடைய இறுதிக்கட்ட பணிகளில் படக்குழு இருக்காங்க. படம் நவம்பர் 10 பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. வேட்டையன் படத்தில் ஃபகத் ஃபாசில் வில்லனாக நடிக்கிறார். இந்தியன் 2 திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு இந்தியன் 3க்கான எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியன் 2 தான் அப்படி இருக்குது. இந்தியன் 3 ஆச்சும் சூப்பராக இருக்குன்னு ரசிகர்கள் நம்பிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பிரியா பவானி சங்கர் இந்தியன் 3 திரைப்படத்தில் முழுக்க கமலஹாசன் காஜலோடைய போர்ஷன் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பிரியா பவானி சங்கர் சித்தார்த்தோடைய போர்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரியா பவானி சங்கர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. நடிகர் சூர்யா அவர்களுடைய கங்குவான் திரைப்படத்தோடைய டீசர் அப்டேட் வெளியாயிருக்கு. நடிகர் சூர்யா அவர்களுடைய கங்குவான் திரைப்படம் நவம்பர் 10 பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக வெளியாக போகுது. இந்த நிலையில் கங்குவான் திரைப்படத்தோடைய டீசரை வருகின்ற ஆகஸ்ட் 12 படக்குழு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ட்ரெய்லருடைய ரன் டைம் 54 seconds. நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி, குட் பேட் அக்லி மற்றும் அவருடைய அடுத்த அப்டேட் குறித்து அஜித்தோடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவர்கள் அளித்த இன்டர்வியூ இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதில் கடந்த 5 அஜித் அவர்கள் 21 மணி நேரம் குட் பேட் அக்லி மற்றும் விடாமுயற்சின்னு 2 படத்துடைய ஷூட்டிங்லேயும் விடாமுயற்சியாக நடிச்சிட்டு இருக்கிறதாவும், பல வருடத்துக்கு பிறகு அஜித் ஒரே நேரத்தில் 2 படம் பண்ணுறதா அவர் சொல்லியிருக்கார். மேலும் விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஒர்க் எல்லாத்தையுமே 21 முடிச்சுட்டு 21 பிறகு விடாமுயற்சி திரைப்படத்துடைய டப்பிங் ஒர்க்கை அஜித் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும், குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ஷூட்டிங் டிசம்பருக்குள்ளே முடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும், அதன் பிறகு அஜித் 4 மாதம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு தான் அவருடைய அடுத்த படத்துடைய பணிகளில் அஜித் ஈடுபட போகிறார் அப்படிங்கிற மாதிரி அஜித்தோடைய மேனேஜர் சொல்லியிருக்கார். இதனால் அஜித் அவர்களுடைய 64வது திரைப்படம் KGF இயக்குனர் கூட அஜித் அவர்கள் ஒர்க் பண்ண போகிறதா சொல்லக்கூடிய அந்த படத்துடைய அப்டேட் அடுத்த வருடம் அஜித் பிறந்தநாள் ஸ்பெஷலாக வெளியிட வாய்ப்பு இருக்குது. தளபதி விஜய் அவர்களுடைய கோ திரைப்படத்துடைய ட்ரெய்லரை படக்குழு ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நடிகர் விஜய் அவர்களுடைய கோ திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சை படக்குழு நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற தகவல் அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டை தான் படக்குழு ரொம்ப கிராண்டாக நடத்த திட்டம் போட்டிருக்கிறதாவும், படத்தோடைய ட்ரெய்லர் ஒர்க் தற்போது நடந்துட்டு இருக்கிறதாவும், படத்தோடைய ட்ரெய்லரை வருகின்ற ஆகஸ்ட் 15 படக்குழு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படம் செப்டம்பர் 5 பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.